ஒரு எல்லைக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வாழ்க்கையுடைய முதல் சாரம். வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு உதர போஷணம், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், அதை ஜாகிரதையாக காப்பாற்றிக்கணும், அதை தர்மப்படி செலவு பண்ணணும், வாழ்க்கையை ரசிக்கணும், அனுபவிக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். எல்லாரையும் சன்னியாசி ஆயிடுங்கோ, சம்பாதிக்க வேண்டாம், சும்மா இருங்கோ அப்படி சொல்லவே இல்லை. உனக்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் தேவையான விஷயம் அதை மட்டும் தெரிஞ்சுண்டு பற்றுதல் இல்லாமல் வாழ்ந்தால் உனக்கும் நிம்மதி, லோகத்துக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த விப்ரநாராயணன் ரங்கராஜனே கதின்னு கிடக்கிறார். அவருக்கு மற்ற உலக விஷயங்களில் ஒரு பிடிப்பு இல்லை. அது ஒரு குற்றம் கிடையாது. இவ்வளவுதான், இந்த விஷயங்களுக்கு இதுக்கு மேலே மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதுக்கு மேலே மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கேயோ ட்ரெயினில் போகிறோம், அழகாக பர்த்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸாக ஏறியாச்சு, பர்த்திலெல்லாம் படுத்துனுட்டோம், அப்பாடான் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும். ட்ரெயினை விட்டு இறங்கும்போது இது நான் புக் பண்ண பர்த்து, எனக்கு இது வேணும்னு கழட்டி எடுத்துனோம்னா உள்ளே கொண்டு உட்கார வச்சுருவா. அங்கே அந்த போகிற வரைக்கும் அந்த பர்த்தில் உட்காந்துக்கிறதுக்கும் படுத்துக்கிறதும் உங்கள்கிட்ட சீட் இருக்குது, டிக்கெட் இருக்குது. அதுவும் நீங்கள் எவ்வளோ தூரம் டிக்கெட் வாங்கியிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் அந்த பர்த்து உங்களுக்கு உரியது. அதுக்கு மேலே அந்த சீட்டில் ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது, வேறு யாரோடது, அவ்வளோதான். அதுபோல் இந்த வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். பகவத் விஷயங்கள் கேட்கறது, பக்தாளை பற்றி கேட்கறது எதுக்குன்னா நம்ம சக்தியை எந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்தினா போதும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். டிவி பார்க்குறது குத்தம், சினிமா பார்க்குறது குத்தம்னு நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் உங்களை இழந்துடுறீள், அதுதான் கஷ்டமாக இருக்குது. தொட்டதுக்கெல்லாம் டிவி வசனங்கள், சினிமா வசனங்களே பேசின்னு இருக்கேன்னா அப்போ திருமாலையும் திருப்பாவையும் ஆழ்வார்கள் வைபவமும் பாகவதமும் புத்தியில் இன்னும் நிற்கலேன்னு அர்த்தம். தேவையானது இதுதான், நிற்கணும். இது நின்னா வாழ்க்கைக்கு பிரயோஜனம். சினிமா வசனங்கள் அழகா ஜோரா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு அதுலேயே மெய் மறந்துன்றதை உங்கள் வாழ்க்கை நஷ்டமாயின்னு இருக்கு. அதுதான் முக்கியம். இந்த ஆழ்வார் ரங்கராஜனே கதின்னு கிடக்கிறார். ஆச்சரியமாக பகவத் தியானத்தில் இருக்கா. அப்போ எங்கிருந்தோ வந்துட்டாள் ஒரு தேவதேவி. இதான் வாழ்க்கை. ரொம்ப உயரத்தில் இருக்கா கூட டக்குன்னு கீழே விழுந்துருவார்கள். இது உலகம் அப்படி தான். இந்த மாயை இருக்க பெரிய பலமுடையது. ரொம்ப உசரத்தில் போனவாள்லாம் சாதாரணமாக கீழே விழுந்துருவார்கள். ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவா திடீர்னு ரொம்ப உசரத்துக்கும் போவார்கள். இதுதான் வாழ்க்கையுடைய நியதி. யாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை, இருக்க முடியாது. அதனால தான் ரொம்ப அழகாக ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்கிறார், ஜெகத் மித்யா, இந்த உலகம் மித்தியையாக இருக்குது, கற்பனைமயமாக இருக்குது, இது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். தேவதேவி வந்துட்ட அழகாக இவரை மயக்கியாச்சு. ரங்கராஜன்லாம் விட்டுவிட்டு தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு அவர் வீட்டு வாசலே கதியாக கிடக்கிறார். ஒரு நாள் ரங்கராஜனும் ரங்கநாயகி தாயாருமா திருவீதி உலா போகிறார்கள். அப்படி போகிற சமயத்தில் ரங்கநாயகி பார்க்குறா, ரங்கராஜன் ரங்கநாயகி ஒன்றா தான் வந்துட்டுருக்கா, தாயாரும் பெருமாளும் சேர்த்தியா திருவீதி உலா. நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, ராத்திரி தனியாக அப்படி வருவா. அப்போ ரங்கராஜன் அழகாக அப்படி பார்த்தார். இந்த தேவதேவி வீட்டு வாசலில் படியில் அப்படியே புலம்பிண்டு கிடக்கிற ஆச்சரியமாக இந்த விப்ரநாராயணனை பார்த்தார். பார்த்துட்டு சிரிச்சுட்டு பெருமாள் போயிட்டார். தாயார் நின்னாச்சு. தாயார் கேட்டா, சுவாமி அப்படின்னார். என்னம்மா அங்கேயே நிற்கிற, கண்டவனெல்லாம் பார்த்து நிற்காத வா அப்படின்றார் பெருமாள். இப்போ தாயார் சொன்ன, கண்டவன் மாதிரி தெரியலையே சுவாமி, நம்ம விப்ரநாராயண மாதிரி அவனே தான். முன்னாடி தான் நம்ம விப்ரநாராயணா இருந்தால் இப்போ தேவதேவியுடைய நாராயணன் ஆயிட்டான். இப்போ இந்த நாராயணனுக்குரிய விப்ரனா இல்லை அவன், இப்போ தேவதேவிக்குரியவனா ஆயிட்டான். முன்னாடி ரங்கதாசனா இருந்தான், இப்போ தேவதேவி தாசனா வேசி தாசனா மாறிட்டா. வா வா போகலாம் அப்படின்ட்டார். ரங்கநாயகி பார்த்தா, சுவாமி இது வேற யாராவது சொன்னா நியாயம், தேவரீர் இப்படி சொல்லப்படாது. சுவாமினாலே கருணாமூர்த்தி தானே, அது ரங்கனை போல காருண்யம் லோகத்தில் வேற யாருக்கு உண்டு? இஷ்வாக்கு குலதனமாச்சே சுவாமி. ஸ்ரீலங்கா போக வேண்டியவர் அதெல்லாம் விட்டு இந்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காவேரி ஆத்து மத்தியில் சௌக்கியமாக படுத்துட்டு இருக்கேள சுவாமி. இங்கே வழிதவறி போகிறவாளை திருப்பி கொண்டு வரத்துக்காகத்தானே சுவாமி இருக்கீர். அது அப்பேற்பட்டவர் இந்த விப்ரநாராயணனை திரஸ்கரிச்சுட்டு ஒதுக்கிட்டு போகிறது அவ்வளவு நன்னா இல்லையே சுவாமி. அது என் தப்பு இல்லையம்மா, அவன் முன்னாடி என்ன பிடிச்சுட்டு இருந்தான், இப்போ என்ன பிடிக்கலை சுவாமி. முன்னாடி உண்மை பிடிச்சான் இல்லையா, அதை கொண்டு இப்போ ஒரு கிருபை பண்ணலாமே. அவன் பிடிக்கவே இல்லைனாலும் கிருபை பண்ண வேண்டியது உங்களுடைய தர்மம், நம்முடைய தர்மம்.
ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்ச பிறகு அம்மா அப்பா அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்றா இல்லையே? அதுக்கு யாருன்னு தெரியாத பொழுதே தாயும் தகப்பனும் அத்தனையும் பண்றா இல்லையா? ஒரு காலம் அது தெரிஞ்சு கூட அப்பா அம்மா உதாசீனம் பண்ணா கூட சரி, அது குழந்தை தெரியாம பண்றது, நம்ம கடமையை நம்ம பண்ணுவோம்னு சாதாரணமா லௌகீகமான தாய்க்கும் தகப்பனுக்குமே அவ்வளவு தெரிகின்ற பொழுது, ஜெகத்பிதா நீர், ஆச்சரியமான சுவாமி ஆச்சே நீர், நீர் இப்படி சொல்லலாமா? பிரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதாவாச்சே நீர், நீர் போய் இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு தாயார் கேட்டுட்டாளாம். உடனே ரங்கராஜன் கேட்டார், நான் இப்போ என்னதான் பண்ணணும் நீ சொல்றாய் அப்படின்னார். ரங்கநாயகர் சொன்னார், அவனை திருத்தி பணிகொள்ளணும் சுவாமி, உம்ம கழுத்துல ஏறின ஒரு மாலை கண்ட இடத்த விழறத காண சகிக்கலை. உமக்கு வேணா அவனா திருந்தி வரட்டும்னு தோணலாம், ஆனால் என் மனசு கேட்கல சுவாமி. அதனால தான் தாயாருடைய வாத்சல்யம் ரொம்ப வசத்தி. அதனால தாயார் சொல்லிட்டா, நீங்கள் என்ன பண்ணுவீரோ ஏது பண்ணுவீரோ தெரியாது, இவனை திருத்தி பணிகொண்டு இவன் எப்பொழுதும் போல முன்ன மாதிரியே உமக்கு கைங்கரியம் பண்ணிண்டு சௌக்கியமா இருக்கிறத நான் பார்க்கணும். இவன் இப்படி இவன் வீட்டு வாசல்ல விழுந்துண்டு உலகத்துல எல்லாரும் அவமானப்படுத்திண்டு அவனுக்கு தன்னுடைய சுயநினைவு கூட இல்லாம இப்படி காமவசப்பட்டு கிடக்கிற இந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை பார்க்கிற தைரியம் ஒரு மனசு எனக்கு இல்லேன்னுட்டா. அதான் தாயார், அதான் ரங்கநாயகி வசத்தி. அதனால இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பல பேர் முதல்ல போய் ரங்கநாயகியை தான் பார்ப்பா. கூட்டம் இல்லைன்னா தான் போய் ரங்கராஜனையே பார்ப்பா. கூட்டம் இல்லையா அப்போ போய் கிழவனை பார்த்துட்டு, கிழவன் தான் சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா புராண புருஷன், ஆனால் ரொம்ப அழகான ஒரு கிழவன். உலகத்திலேயே ஒரு கிழவன் இத்தனை அழகா நரமுடி விழாம, தோளில் சுருக்கம் இல்லாமல், உடம்புல தெம்பு குறையாமல், சாட்சாத் மன்மதனாக குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர்னு இருக்கிற ஒரே ஒரு கிழவன் யாருன்னா ரங்கராஜன் மட்டும்தான். அழகன்னா அப்பேற்பட்டவன் இந்த ரங்கராஜன். தாயார் இத்தனையும் சொல்லியாச்சு. உடனே ரங்கராஜன் பார்த்தார், சரிம்மா நிச்சயமா கிருபை பண்றேன், நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் கிருபை பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்னுட்டார். சுவாமியை அழகாக ஒரு வேஷம் போட்டுண்டார். தன்னுடைய திருவாராதன பாத்திரம் இருக்கும் இல்லையா, கோவிலெல்லாம் 5 பாத்திரம் வச்சிருப்பா, ஜலம் எல்லாம் எடுத்து வச்சு நமக்கு தீர்த்தம்லாம் கொடுப்பா பாருங்க. அதில் ஒரு ஜலபாத்திரத்தை எடுத்துண்டு இவர் அழகாக அந்த தேவதேவி வீட்டுக்கு போய், அம்மா நான் விப்ரநாராயண தாசன்றான். இவ்வளவு நாள் அவர் ரங்கதாசனா இருந்ததுக்கு சுவாமி என்னடா பண்ணிட்டார்னா, நான் விப்ரநாராயண தாசன். பாரதியார் சொல்றார் இல்லையா, கண்ணன் என் சேவகன். சத்தியம், நம்ம பகவானுக்கு அடிமைப்பட்டவன் ஒரு புத்தி நமக்கு வந்துடுத்து ஒரு பக்தி வந்தாச்சுன்னா சுவாமி சொல்றார், நான் பக்தனுக்கு பக்தன், நான் பக்தனுடைய தாசன். அதனால தான் ஏகநாதர் கிரகத்திலே கண்டியா கிருஷ்ணன்ற பேரோட துவாரகாதீசன் 12 வருஷம் எல்லா விதமான சேவைகள் சுசுரூஷைகள் பண்ணா அப்படின்னா, தனக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு சுவாமி தான் அடிமையா இருக்க. நீங்க ஐபிஎல்லாம் அடிமையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கள். ஏதான ஒரு கிரிக்கெட்காரன் உங்க வீட்டுக்கு தான் வரப்போறானா, கையெழுத்து தான் போட போறானா, இல்லாட்டி நீங்க இவ்வளவு நாள் நீ மேட்ச் எல்லாம் பார்த்ததுனால தான் இன்னைக்கு நான் சௌகரியமா இருக்கேன், உங்களுக்கு என்ன ஒத்தாசை வேணும்னு யாராவது கேட்க போறானா? ஒன்றும் கேட்க போறது இல்லை. நீங்கள் எத்தனை வேணா சீரியல் பாருங்கோ, எத்தனை வேணா சினிமா பாருங்கோ, ஒத்த பைசா நமக்கு சத்தியமாக லாபம் இல்லை. அவளுக்கு நல்ல லாபம். அதே சுவாமியின் இடத்துல ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கொடுக்குறோம் பாருங்கோ, நம்ம நேரத்தை நம்ம எல்லாம் கலியுகத்தில் எல்லாத்துக்கும் பைசா கொடுத்தா என்ன பேரும் தானே பார்க்குறோம். இதை கொடுத்தா என்ன கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவாள்லாம் பார்ப்பா, இவ்வளவு நேரம் யாருக்காவது இந்த நேரத்தை கொடுத்தா இந்த நேரத்தினாலே எனக்கு என்ன பிரயோஜனம். இந்த கோவில்லையோ சத்சங்கத்திலையோ நம்ம கொடுக்குற நேரங்கள் பல கோடி மடங்கா நிறைய நல்ல விஷயங்களா திரும்ப 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 நமக்கு இல்லை, நமக்கும் கூட, நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய வம்சத்தாருக்குமே வந்துட்டுருக்கும். நீங்கள் ஐபிஎல் பார்த்துட்டு பேரன்கிட்டயோ பேத்திக்கிட்டேயோ பேசிட்டு இருந்தா அதெல்லாம் பழைய மேட்ச்சு, அதெல்லாம் ஒரு மேட்ச்சுன்னு நீ பேசின்னு இருக்க, நீ பைத்தியமா நான் பைத்தியமா அது கேட்கும். சத்தியமாக சொல்கிறேன், பகவத் விஷயத்தில் நேரத்தை கொடுக்கறது பகு உத்தமம். அதனால தாயார் இப்படி சொல்லத்திட்டார். அதனால பெருமாள் பார்த்தார், அடியேன் விப்ரநாராயணதாசன்னு சொல்லி தேவதேவினிடத்தில் பொன்வட்டில் கொடுத்துட்டார். உடனே அழகா விப்ரநாராயண வர சொல்லுன்னு அவள் சொல்ல அழகா இவரும் வந்தார். அப்பா விப்ரநாராயணரே, உம்ம தேவதேவி கூப்பிடுறா அப்படின்னார். நீர் யாரா? நானா இந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் சகாயம் பண்ணுற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சிரிச்சுட்டே போயிட்டார். விப்ரநாராயணன் பார்த்தார், இந்த மாதிரி கஷ்டப்படுறவாளை கூட சேர்த்து வைக்கிறதுக்கு சுவாமி இருக்கார், நல்ல சுவாமியா இருக்கார் இவர், பரவாயில்லையே அப்படின்னு நினச்சுட்டா. அழகா போயாச்சு. தேவியோட கூடி கொலாவினார். அடுத்த நாள் கோவிலை திறந்தார்கள். சுப்பிரபாத சேவை பெருமாளுடைய பொன்வட்டில் காணல். உடனே ராஜா வரைக்கும் விஷயம் போயாச்சு. ஏன்னா ஸ்ரீரங்கமாச்சு, பெரிய கோவிலாச்சு.
உடனே எல்லா பக்கமும் விசாரிச்சார்கள். அப்போ தேவதேவியினுடைய வேலைக்காரி ஒருத்தி உண்டு, அவளுடைய காதலன் அன்றைக்கி நைட் டியூட்டியில் இருந்தான் கோவிலில். அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா. அப்போ அவள் சொல்லிட்டா, இல்லை இந்த பொன்வெட்டில் நான் தேவதேவி வீட்டில் பார்த்தேன்னு சொல்ல, தேவதேவி வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா பொன்வெட்டில் கிடச்சுடுத்து. உடனே தேவதேவி சொன்னால், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவரோட சிஷ்யன் தான் கொண்டு வந்து கொடுத்தான்னு. உடனே அவள்லாம் கேட்டால், ராஜா கேட்டால், யார் உம்முடைய சிஷ்யன் அப்படின்னா, எனக்கு யாருமே சிஷ்யனே கிடையாது அப்படின்னுட்டார். அப்போ தேவதேவி சொன்னால், அழகிய மணவாளன்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்னார். உடனே விப்ரநாராயணன் சொன்னால், எனக்கு அழகிய மணவாளன்னு யாரையுமே தெரியாதுன்னுட்டார். அழகிய மணவாளனை தவிர யாரையுமே தெரியாமல் இருந்தவர் இன்னைக்கு தன்வாயாலே சொல்றார், எனக்கு அழகிய மணவாளன்னு யாரையுமே தெரியாதுன்னுட்டார். ரங்கராஜன் சிரிச்சா ரங்கநாயகியை பார்த்து, பார் என்னையே தெரியாதுன்னு சொல்லிட்டான். நீ என்னமோ கஷ்டப்பட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்கினேன், அவனுக்காக தூதெல்லாம் போக சொன்னாய், கஷ்டப்பட்டு நானே என் பொன்வட்டெல்லாம் திருடி கொண்டு போய் கொடுத்தா அழகிய மணவாளன் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த பய சொல்கிறான் பார் அப்படின்னா. உடனே தாயார் சொன்னார், நீர் ரங்கராஜனாக போயிருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நீர் ஏதோ வேஷம் கொண்டு போனால் குழந்தை மாயையில் மயங்கி கிடக்கு, எப்படி தெரியும், அது குழந்தை பாவம். தாயார் ரங்கராஜன் சிரிக்கிறார், அது குழந்தைய தேவதேவியே கத்தின்னு கிடக்கிறது, ஏதோ குழந்தைன்னா பொம்மையோட கத்தின்னு கிடக்கும். உடனே தாயார் சொன்னா, எல்லாரும் பொம்மை தானே சுவாமி, நீர் ஆட்டுவிக்கும்படி ஆடக்கூடிய பொம்மைகள் தானே சுவாமி அப்படின்னு சொல்ல, கடைசியில் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் ரங்கராஜனே ராஜாவுக்கு சொப்பனத்தில் காட்சி கொடுத்து, அந்த அழகிய மணவாளன் நான் தான், இவரை திருத்தி பணிகொள்வதற்காக இத்தனையும் பண்ணேன், பக்தியில் தப்பாக போகிறவர்களை ஒரு காலத்தில் என்னிடத்தில் பக்தி பண்ணி ஒருவேளை தவறாக போனார்கள் கூட அவர்களை திருத்தி பணிகொள்வது என் தர்மம்னு லோகத்தில் நிரூபணம் பண்ணுறதுக்காக இந்த லீலை பண்ணேன்னு. சரியா நமக்கெல்லாம் ஏற்ற சரித்திரம் தொண்டரடிப்புடியாழ்வார் சரித்திரம்தான். முதல்ல ஒழுங்காக இருந்து நடுவில் உருப்படாமல் போய் திரும்ப உருப்படுறதுக்காக வந்த கூட்டம் அத்தனை பேரும். 84 லட்சம் யோனிகளில் சுழண்டடிச்சுட்டோம். முன்னாடி உருட்டுந்தான் இருந்தோம், ஏதோ ஒரு ஆசை தெரியாத்தனமாக எங்கேயோ போய் மாட்டின்னுட்டோம், அதில் சுழண்டு இருந்தோம் இல்லையா. இதுலேருந்து மேலே ஏற்றுறதுக்கு பகவான் திரும்பவும் ஒரு மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கான். அப்போ தொண்டரடிப்பு அந்த விப்ரநாராயணன் பார்த்தார், எனக்காக ரங்கநாதன் இவ்வளவு பண்ணாரா ஓன்னு கதறி அழுதார். ஏ பிரபு, நான் ஒன்றுமே பண்ணலையேப்பா, ஆசைவயப்பட்டு அவளிடத்துல போனதுக்கு கூட அந்த கஷ்டத்துலேருந்து அந்த கேவலத்துலேருந்து சாக்கடையில் விழுந்த பிழுவை எடுத்து போடுற மாதிரி என்னை எடுத்து போட்டுட்டியேப்பா அப்படின்னு கதறி அழுது பாடினது தான் திருமாலை. இது தொண்டடிப்புடியாளர் வைபவம் இல்லை, திருமாலை வைபவம். திருமாலை எப்படி வந்ததுன்னு ஒரு வைபவம் வேணும் இல்லையா. இப்போ நம்மாழ்வார் பிரபந்தம் வச்சுக்கோங்களேன், நம்மளாம் படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. லோகாயத்தமான ஒரு விஷயம் தெரியாமல் புளியமர பொந்தில் உட்காந்துட்டு சௌக்கியமாக பாடினார். நமக்கு சத்சங்கம் கேட்கும் பொழுதே கொசு கடிச்சா தெரியாது, நமக்கு எப்படி அது ஒத்து வரும். ஆண்டாள் பிறக்கும் பொழுதே அயோனிஜை கர்ப்பவாசமே இல்லாமல் பிறந்தவள். பொய்கை ஆழ்வார் பூதத்தாள் எல்லா ஆழ்வார்களையும் தள்ளிகிட்டே வந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு 2 பேர் மிச்சப்படுவா. ஒன்று தொண்டரடிப்புடியாழ்வார், இன்னொன்று திருமங்கை ஆழ்வார். இவா மட்டும்தான் ஒழுங்காக இருந்து உருப்படாமல் போய் திரும்பி உருப்பிட்டவா. அதுலேயும் தொண்டரடிப்புடியாழ்வார். அவர் பார்த்தார், அந்த விப்ரநாராயணன்ற பேரே எனக்கு வேண்டாம், தொண்டர் அடிப்பொடியா இருந்துட்டா போதும். தத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. குலசேகர ஆழ்வார் சொல்றார், உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக. சுவாமி ராமானுஜர் பின்னாடி சித்திரம் இருக்குது, ஃபோட்டோ. ராமானுஜர் பாருங்கள், எப்பொழுதும் கையை கூப்பிட்டு தானே இருக்கார். எவ்வளவு பெரிய ஆச்சாரியன், ஜெகதாச்சாரியன். சாதாரணமாக கையை அப்படி வச்சுருக்கணும் இல்லையா, ஆனால் கையை அப்படி வச்சுருக்கார். அடியவர்க்கு அடியவன், இந்த வினயம். சுவாமி ராமானுஜர் இடத்துலேயே நம்ம படிக்க வேண்டியது இந்த கை கூப்பிட்றது, அஞ்சலி பரமமுத்ரா. யாரை பார்த்தாலும் கையை கூப்பிட்டு ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண சொல்லி பாருங்க, அப்போ தெரியும். அப்படி கை கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவளுக்குள்ளே இருக்கிற சுவாமியை நாம் உணர முடியும். சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார், தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான்னு பிரகலாதன் சொன்னான். அந்த வினயம் வேணும். அந்த வினயத்தை நான் எப்பொழுதுமே தாசானுதாசன், நான் பக்தியில் பெரியவன்ற ஒரு அகம்பாவம் ரொம்ப சுலபமாக ரொம்ப சாதாரணமாக அப்படி வந்துடும். சொடுக்கு போடுற நேரத்தில் வந்துடும். டிவி பார்க்குறதோட சுலபம் எதுன்னா அகம்பாவம் வந்துடுறது. அகம்பாவத்தில் இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடக்கிறது. இந்த திருமாலை கேட்டோம் அப்படின்னா, இந்த தொண்டரடிப்புடியாழ்வாருடைய விஷயங்கள் கேட்டோம் அப்படின்னா
நமக்கு நல்ல பணிவு வரும். எப்படிப்பட்ட பணிவு அப்படின்னா, பக்தியின் வசந்த நிலைமையில் கூட நான் சாதாரணப்பட்டவன், இன்னும் நன்னா பக்தி பண்ணணும், இன்னும் பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும், நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பக்தி பண்ணுறேன், இவ்வளோ தூரம் நாமஜபம் பண்ணுறேன்னா என் பலம் இல்லை, சுவாமியுடைய பூரண கிருபைன்ற ஒரு புத்தி வரும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம கிருஷ்ணான்னு சொல்கிறதும், ஒவ்வொரு தடவையும் நம்ம சத்சங்கம் கேட்கறதும், ஒவ்வொரு தடவையும் கோவிலுக்கு போகிறதும், ஒவ்வொரு தடவையும் திவ்யதேச யாத்திரை கிடைக்கிறதும் நம்முடைய பக்தியோடைய பலம் இல்லை, பகவானுடைய காருண்ய பலம். இந்த பக்தியில் வரக்கூடாத ஒன்று அகம்பாவம் சாதாரணமாக வந்துடும். அவளுக்கெல்லாம் ஒன்றும் பக்தியே கிடையாது, அவள்லாம் சத்சங்கமே கிடையாது, அவளுக்கு குரு கிடையாது, அவளுக்கு ஒரு திருப்பாவை கூட தெரியாது, அவளுக்கு திவ்ய தேசமே தெரியாது. அப்படிலாம் பேசப்படாது, அப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒரு நாள் அவளும் பக்தி பண்ணுவார்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கணும். அதுதான் நம்முடைய தர்மம். இந்த திருமாலை அத்தனை வசத்தி. இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் தொண்டரடிப்பொடி பக்தாங்கிரேனூன்னு அப்படி மாற்றினுட்டார், அழகாக மாற்றினுட்டா. 2 விஷயம் பாடினார். ஒன்று திருமாலை, இன்னொன்று திருப்பள்ளி எழுச்சி. இன்றைக்கும் பெருமாளை எழுப்பணும் அப்படின்னா பள்ளி உணர்த்தும்பிரான் அப்படின்வார். பள்ளி உணர்த்தும்பிரான், ரங்கராஜனே எழுந்திரு அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலை. அதனால தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. அதை நானும் பார்க்குறேன். எந்த ஊரை சுற்றினாலும் தூத்துக்குடி வந்தால், திருமந்திர நகரம் வந்தால் மட்டும் ஆரம்பத்துலேருந்து கடைசி நாள் வரைக்கும் பெண் பிள்ளை ரகசியம் சொன்னால் தான் நான் கதை பண்ண தான் நீங்கள் ஒத்துக்கிறேன். இல்லாட்டி யாரோ கதை பண்ணுறா, இது குருஜி இல்லை அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா பெண் பிள்ளை ரகசியம் ஒரு அடையாளம் ஆயிடுத்து. இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே. இருமாலை, இரு அப்படின்னா 2ன்னு அர்த்தம் உண்டு. பெருமையுடையதான திருமாலை என்ற பிரபந்தத்தை கொடுத்தேனோ, இருமாலை ஈந்தேனோ, பெருமாளுக்கு மாலை கொடுத்தேனா நான். திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே அப்படின்னு வச்சனமே உண்டு. பெருமாளை அறியார் பெருமாளை அறியார் ஒரு வச்சனம் உண்டு. குலசேகர பெருமாளை அறியாதார் பெருமாளை அறிய முடியாது. அந்த மாதிரி திருமாலை அப்படின்னு சொல்லும்படியான இந்த திவ்ய பிரபந்தத்தை அறியாதவர்கள் திருமாலை அறியாதாரே, அவர்களால் நிச்சயமாக திருமாலை அறியவே முடியாது. திருமாலைன்ற திவ்ய பிரபந்தம் நன்னா புரிஞ்செடுத்து நன்னா தெரிஞ்சாச்சு, இது உள்ளபடி மனசிலையும் புத்தியிலையும் வாங்கியாச்சுன்னா பிரத்யக்ஷமாக திருமாலை அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ச்சிடும். நன்னா ஞாபகம். இது எதுக்குடா கிளாஸ் அப்படின்னா, இது கிளாஸு தான். திருமாலை அறியும்படியான ஒரு கிளாஸ். கிளாஸ் பேரும் திருமாலை, அறிய வேண்டிய வஸ்துவும் திருமாலை, அவ்வளோதான். திருமாலை அறிவதற்கான ஒரு மாலை இந்த திருமாலை. அழகான ஒரு மாலையில் இந்த திருமாலையை நாம் அனுபவிக்க போகிறோம். ஆச்சரியம். அதனால தான் திருவரங்கத்து பெருமாளரையர் தனியன் சொல்கிறார், மற்றொன்றும் வேண்டாம் மனமே. வேற எதுவுமே உனக்கு வேண்டாம், வேற ஒரு சாதனை நீ பண்ண வேண்டாம். பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், வேற ஒரு சாதனைனா விடாம பண்ணிண்டே சாதகம் சொல்லுவாளே, அதுக்கு பேர சாதனைன்பா. வேற எதுவுமே வேண்டாம். மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழலினை கீழ். ஆச்சரியமான மதில் சூழ்ந்து இருக்கும்படியான திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாதன், அவனேதான் அழகான மாடுகளை எல்லாம், கண்ணுக்குட்டிகளை எல்லாம், ஆடுகளை எல்லாம் மேய்ச்ச மிகச்சிறந்த மேய்ப்பன் ராஜகோபாலன். அதனால மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழலினை கீழ். அவருடைய திருவடியே இறுக்கி பிடிச்சுண்டு, அதையே கதின்னு பிடிச்சுண்டு திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. அந்த பகவானுடைய திருவடியை பிடிச்சுண்டு திருமாலை பாடின தொண்டரடிப்பொடி எம்பெருமானையே நீ பேசு. எப்போ பேசினாலும் விப்ரநாராயணா, தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமண்டங்குடி அப்படின்னு இந்த ஆழ்வார் சம்பந்தப்பட்ட விஷயங்களா நீ பேசிண்டு வந்தா ஹே மனசே அது போதும். மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழினை கீழ் திருமாலை உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதுமே பேசு, எப்பொழுதும் பேசு. அத்தனை விசேஷம் இந்த திருமாலை திவ்ய பிரபந்தம். நிஜமாவே பெரிய பாக்கியம். மொத்தம் 45 பாசுரம் முடிச்சிடும், பயப்படாதீங்க. கேரண்டியாக இந்த வாட்டிலாம் அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 6 பாசுரம் சொல்லணும். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ஏன் பாடு, வைகுண்டபதி பாடு, ராமானுஜர் பாடு, தொண்டரடி பொடியாழ்வார் பாடு, உங்கள் பாடு, கேட்குற பாடு மட்டும்தான். வேற பாட்டுக்கு வரவே படாது.
உங்கள் பாடு அழகாக காது கொடுத்து கேட்கணும், ஹிருதயத்தில் நன்னா வாங்கி வச்சுக்கணும் சாரத்தை. திருமாலை முக்கியமாக பகவன் நாம சங்கீர்த்தன வைபவத்தை தைரியமாக ஆச்சரியமாக பெருமாளை காட்டிலும் வசத்தியாக பேசும்படியான ஒரு பிரபந்தம் திருமாலை திவ்ய பிரபந்தம். அத்தனை வசத்தி. அந்த தனியன் யாருக்கெல்லாம் புஸ்தகம் இருக்கோ வச்சுக்கோங்கோ, இல்லாதவா வாங்கிக்கோங்கோ, அது கிடைக்காதவா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்கோ, இல்லையா எட புக்கு வாங்கி எழுதுங்கோ. நல்லது, உங்கள் கையால் ஒரு தடவை திருமாலை பிரபந்தம் எழுதின ஒரு புண்ணியமாவது லபிக்கட்டும். அது எழுதுறதே ஒரு சுகம். நிறைய பேர் பாகவதம் 18,000 ஸ்லோகமெல்லாம் எழுதுவா, 24 ஸ்லோகங்கள் எழுதுவா. நிறைய பேருக்கு அப்படி ஒரு சங்கல்பம் வச்சுப்பா. அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். திருமாலை பிரபந்தத்தை அப்படி எழுதிக்கிறது, இல்லாட்டி 4000 திவ்ய பிரபந்தம் சும்மா அப்படி எதையோ மனசு நேரம் வீணடிக்கிறத விட இந்த மாதிரி பகவத் விஷயங்களை அடிச்சாங்க காப்பின்னு வாலியா அப்படியே பார்த்து அடிங்கோ, தப்பே இல்லை. பகவத் விஷயத்தை காப்பி அடிக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு குறைவும் வந்துடாது. அத்தனை வசத்தி இந்த திருமாலை திவ்ய பிரபந்தம். முதல் பாசுரம், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. இந்த திருமாலை பிரபந்தத்தில் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா, ரங்கராஜனை விட்டுட்டு அந்தண்டை இந்தண்டை எங்கேயும் போகாது பாசுரம். மற்ற எல்லா ஆழ்வார்களும் எல்லா பெருமாளும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவா. முதல் 10 பாசுரத்தில் இப்படி ஒரு பெருமாட்ட மயங்கிண்டே இருந்தவன் அடுத்த 10 பாசுரம் அப்படியே மாற்றின்னு போயிடுவா. கடகடன்னு மாறி 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 போயிட்டே இருக்கும். ஆனால் தொண்டடி புடியாழ்வார்கள் ஒரு பெரிய சௌகரியம், ரங்கா 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 ரங்காதான். எங்கும் சுற்றி ரங்கம் போன்வா இல்லையா, ரங்கராஜனை தவிர வேற எங்கேயும் போகாது. சரியா 9 நாள் ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை தான் நமக்கு. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு இன்னிலேருந்து ஒரு 7-8 நாளைக்கு தொடர்ந்து ஸ்ரீரங்கம் 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 ரங்கராஜா 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 ரங்கான்னு அவன்தான் வசத்தி. ரங்கராஜன் இஷ்வாகு குலத்தனம். முதல்ல ரங்கனை தொழிட்டு தான் அந்த பக்கம் உள்ள போகணும் நான். இஷ்வாகு குலத்தனம், இஷ்வாகு வம்சம் அப்படின்றது ராமச்சந்திரமூர்த்தியுடைய வம்சம். ரொம்ப விசேஷமான ஒரு வம்சம். அம்பரீஷ சக்கரவர்த்தி, ஹரிಶ್ಚಂದ್ರ மகாராஜா, சிபி சக்கரவர்த்தி, இவா எல்லாருமே இந்த இஷ்வாகு குலத்தை சேர்ந்தவர்கள் தான். ரொம்ப விசேஷமான ஒரு வம்சம். அந்த வம்சத்தில் தான் ராமச்சந்திரமூர்த்தி வந்தார். அதனால தான் ராமனுக்கு சத்தியத்து மேலே அத்தனை ஒரு மரியாதை, ராஜ்யத்து மேலே ஒரு பெரிய பற்று இல்லை. அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி அப்படி, ஹரிಶ್ಚಂದ್ರ மகாராஜா அப்படி, சத்தியத்துக்காக ராஜ்யத்தை கூட விட்டவன் அவன். அந்த வம்சத்தில் வந்ததுனால தான் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு தானே தைரியமாக கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். சீற்றமில்லாதானை பாடிப்பற அப்படின்றார் பெரியாழ்வார். காட்டுக்கு போகும்பொழுது கூட முகத்தில் அத்தனை பிரசன்னமாக போகிறாராம். வாழ்க்கை இவ்வளவுதான், நினச்சது எதுவும் நடக்காது, நடக்கிறத நீ நினைக்க முடியாது, அதனால் வர்றதை ஏற்றுக்கோ. இதுதான் ராமனுடைய பெரிய தத்துவம். அந்த பகவான் அவ்வளோ வசதியாக இருந்தான் அப்படின்னா காரணம் இஷ்வாகு வம்சம். ஒரு சந்தர்ப்பத்தில் இஷ்வாகு மன்னர் பிரம்மதேவரை பார்க்க சத்தியலோகம் போயிருந்தார். சத்தியலோகத்துக்கு போயிருந்தார். அப்போ பிரம்மதேவர் இந்த ரங்கராஜனுக்கு அழகா திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அழகு. நேற்று பண்ணோம் இல்லையா காத்தாலே, சுவாமி ராமானுஜர் வைகுண்டபதி நிறைய பேர் வரல, ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமாக ஆச்சரியமாக பாசுரம் எல்லாம் சொல்லி ஆனந்தமாக ஒரு திருவாராதனம். அதுபோல் சாயங்காலம் புஷ்பாஞ்சலி, திருவீதி உலா சௌகரியமாக உட்காந்து பார்த்தோம். ஏன்னா பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் போனால் அப்படி பார்க்க முடியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைகுண்டபதிக்கு இருக்கிற சௌலபியம் இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் திருப்பதியிலலாம் பார்க்க முடியும்னு கனவு கூட காணாதீங்க. இது நம்ம வைகுண்டபதியின் பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம். மற்ற திவ்ய தேசங்கள்லாம் அந்த பாக்கியம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். மற்ற திவ்ய தேசங்கள்லாம் அங்கே போங்க அங்கே போங்க, இது கோஷ்டி, அவள் அங்கே போகணும், அவள் உபயதாரம் அப்படி சொல்லி பின்னாடி பின்னாடி தள்ளி கடைசியில் பார்த்தா நமக்கு பெருமாள் ரொம்ப தூரம் வந்துடும். ஆனால் இங்கே நம்ம சுவாமி பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. இது அவ்வளவு அழகான ஆனந்தமான ஒரு சேவா காலம். பகவானுக்கு அழகாக ஒரு திருமஞ்சனம், ஆச்சரியமாக பகவத் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி நாமஜபம் எல்லாம் பண்ணிண்டு திவ்ய பிரபந்தம் எல்லாம் சேவிச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி உடையவருக்கு அலங்காரம் பண்ணி ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. கோவில்களெல்லாம் அப்படி திருமஞ்சனம், திருவாராதனம், ஆழ்வார்கள் ஆச்சாரியன்களுடைய திருநக்ஷத்திரங்கள் அப்படின்னா ஓடி வந்துடும். ஆனந்தம். நேற்றுலாம் ஸ்ரீபெரும்புதூர் என்ன கூட்டம் தெரியுமா? உட்காரத்துக்கு இடம் கிடையாது, நுழையிறதுக்கு இடம் கிடையாது. டிவியில் லைவ்ல காமிச்சா எத்தனை பேர் பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. டிவியில் ஏதோ பார்க்கல, இதெல்லாம் கூட பாருங்க, சங்கரா டிவியில் காமிச்சா. இது சாயங்காலம் அழகாக சுவாமி ராமானுஜர் திருமஞ்சனம் உட்காந்த இடத்துலேருந்து பார்க்கும்படியாக கிடச்சது.
அந்த மாதிரி நமக்கு அழகாக ஒரு வைகுண்டபதி கிடச்சிருக்கார், வைகுண்டத்துக்கே பதி. அப்போ அழகாக கிருபை பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி இந்த சத்தியலோகத்திலே பிரம்மதேவர் ரங்கராஜனுக்கு அழகா ஒரு திருமஞ்சனம், திருவாராதனம், பெருமாளை ஆராதனம் பண்ணுறதுன்னு பேர் இருக்கு. பெருமாளுக்கு அழகா பல்லெல்லாம் தேய்ச்சி விட்டு, அவரை குளிப்பாட்டிலாம் விட்டு, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு, அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டு, அவருக்கு அழகா ஆகாரம் எல்லாம் கொடுத்து, மஞ்சனமாட நீவாராயின்னு பாசுரம் எல்லாம் பாடி நித்தியம் அவருக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீகரிக்கணும். அதாவது காலங்காத்தால் எழுந்த உடனேயே பகவத் ஸ்மரணையோடு நம்ம வாழணுன்றதுக்காக சாஸ்திரங்கள் இவ்வளவு அழகா விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கு. ரொம்ப அழகான விஷயங்கள். நம்ம மனசையும் புத்தியும் காலங்காத்தாலேயே இந்த மாதிரி பகவத் விஷயத்தில் இப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈடுபடுத்தினா வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு தியானம், இதுவே உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ், இதுவே மனசில் ஒரு சமாதானம், புத்தி நிலையாக இருக்கும். எத்தனைக்கெத்தனை பகவத் விஷயத்தில் மனசு ஈடுபடுறதோ அத்தனைக்கத்தனை அதுக்கு பலம் கூடும். மனசு எத்தனைக்கெத்தனை பலமாக இருக்கோ அப்போ எதை வந்தாலும் தாங்கலாம், எதை வந்தாலும் ஜெயிக்கலாம். மனசு ரொம்ப பலமாக இருக்கிறது தான் ரொம்ப அவசியம். எல்லாமே இருந்தும் மனசு பலகீனமாக இருந்தால் நிம்மதியாக தூக்கம் வராது. எல்லாமே மோசமாக இருந்தாலும் மனசு பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முடியும். இந்த மனோபலம் தான் மனுஷாளுடைய ரகசியம். பெரிய ரகசியம் நமக்கு மனோபலம் தான். இந்த மனோபலத்தை அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் விருத்தி அதிகம் பண்ணுறதுக்குமான சுலபமான வழிதான் நம்முடைய சனாதனமான தர்மம் சொல்லி வச்சிருக்கிற கோவில் பூஜை எல்லாம் அதுக்குத்தான். மனசு 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 ஒன்று தான். மனசை தவிர வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பெரியவா எல்லாருமே சொல்றா. மனசுக்கு அத்தனை பலம் உண்டான அவ்வளவு பலம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் துளசிதாசரை ஒரு கஞ்சன் போய் பார்த்துட்டான். பெரிய கஞ்சன். அவனுக்கு ஒத்த பைசா செலவில்லாமல் சுவாமியை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. எவ்வளோ பெரிய ஆசை பார்த்தேளா? நம்மளாம் நினச்சிருக்கோம் சுவாமியை அப்போ அனுபவிக்கணும், நிறைய செலவு பண்ணணும். ஆனால் அவன் நினச்சான். நேராக துளசிதாசரை போய் பார்த்தான். அழகாக சொல்லிட்டான், எனக்கு 1 பைசா செலவு பண்ண பிடிக்காது, 1 பைசா செலவு பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற ராமனை அனுபவிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குது. 1 பைசா செலவு, 1 சூடம் ஏற்ற மாட்டேன், 1 பூ வாங்க மாட்டேன், 1 பழம் நிவேதனம் பண்ண மாட்டேன். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். ஆனாலும் ராமனை பார்க்கணும். இப்படி ஒரு நிஜமாக சமயத்தை இந்த மாதிரி இருக்கிறவள் தான் பகவான் நன்னா கிடைக்கிறான். அழகாக சொல்லிட்டான், இவ்வளோதான், நான் ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டேன், இதை தாண்டி எனக்கு சுவாமி கிடைப்பார்னா சொல்லுங்க. உண்டியெல்லாம் போட மாட்டேன், கோவிலில் போய் மாலை வாங்கி சாத்த மாட்டேன், 1 டம்ளர் பால் கூட நான் வேணாலும் குடிப்பேன், சுவாமிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அழகாக எல்லாத்தையும் சொல்லிட்டான். துளசிதாசர் சொன்னார், ரொம்ப பாக்கியம்ப்பா, இந்த மாதிரி ஒரு பக்தி தான் வேணும்ட்டார். அவன் பார்த்தா இதுக்கு பேர் தான் பக்தி, ரொம்ப ஈஸியாக இருக்கு. சுவாமியை பார்க்கணும்னு நினைக்கிறது தான் பக்தி, வேற ஒன்றுமே இல்லை. பகவானை நான் பார்க்கணுன்றது தான் பக்தி, எனக்கு வேணும், நான் அனுபவிக்கணுன்றது தானே பக்தி. உடனே துளசிதாசர் சொன்னார், சரிப்பா ஒன்றும் கவலைப்படாதே, நான் வழி சொல்லித்தரேன் அப்படின்னு விட்டார். உடனே நேராக ஒரு கடை வீதிக்கு போனார். அவன் இப்படி முறைச்சி பார்த்தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, நான் அந்த மாதிரி ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டேன்னு, அதுக்குள்ளேயே கடை வீதிக்கு போங்கன்னு சொல்கிறேளே அப்படின்னார். இல்லைப்பா, எல்லாம் மனசுக்குள்ளே எல்லாம் மனசுக்குள்ளே தான், ஞாபகம் வச்சுக்கோன்னுட்டேன். நல்லா கடை வீதிக்கு போய் நிறைய மூர்த்திகள்லாம் விற்பா இல்லையா, இந்த கும்பகோணம் எல்லாம் போனால் நிறைய மூர்த்திகளாக வித்துட்டுருப்பா, எதை வாங்குறதுனே தெரியாது. அந்த மாதிரி நல்ல கடை வீதிக்கு போ, நிறைய பகவானுடைய மூர்த்திகள் இருக்கும். அதில் உனக்கு பிடிச்சா மாதிரி, ஏன்னா எப்பொழுதுமே கஞ்சனுக்கு எது பிடிக்கும், ரொம்ப விலை வசதியானது தான் பிடிக்கும். அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ராமனுடைய விக்கிரகத்தை பார்த்துக்கோ, வாங்கிக்கோ. வாங்குறதா அப்படின்னா மனசுக்குள்ளே கடைக்கு போ, பாரு, இது என்ன விலையெல்லாம் கேட்டுக்கோ, மனசுக்குள்ளேயே நீ வாங்கின மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கற்பனை பண்ணுறோம். அந்த மாதிரி அதை மனசுக்குள்ளே வாங்கினதாகவே நினச்சிண்டு அப்படி எடுத்துட்டு வந்துரு வீட்டுக்கு. அவன் பார்த்தா இது ரொம்ப நன்னா இருக்கே. நிஜமாவே கோவிலெல்லாம் என்ன சுவாமியை பைசா கொடுத்தா வாங்கிட்டு போகிறோம். கோவிலுக்கு போகிறதே மனசுக்குள்ளே அந்த சுவாமியை வாங்கி எடுத்துட்டு போகிறதுக்காகத்தான். எத்தனை பேர் அந்த சுவாமியை மனசுக்குள்ளே எடுத்துட்டு போனாலும் அந்த சுவாமி அங்கே தான் இருப்பார். பூர்ணத்துலேருந்து எத்தனை எடுத்தாலும் மிச்சம் இருப்பது பூர்ணம்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பூர்ணம்னா குறைவில்லாது, தேங்காய் பூர்ணம் இல்லை. ஆச்சரியமா பூர்ணமிதம் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியம் உண்டு, பகவத்கீதையில் உண்டு. பூர்ணம்னா முழுமையானது, அதான் ஆண்டாள். பூர்ணம்னு ஒரு வார்த்தை புரியும்படியாக சொல்லணும்னா குறை ஒன்றும் இல்லாத